ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வனவாசன்ற ஹிந்தி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். 2023ல் கத்தர் 2 படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் அனில் சர்மா வனவாசன்ற படத்தை எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவரோட படங்கள் எல்லாமே ஃபேமிலி ட்ராமாவை சார்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் ஒரு அப்பா பையனோட பாண்டை சொல்கிற விதமாக தான் கதை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் நானா படேகர், உத்கர்ஷ் சர்மா, சிம்ரத் கவுர்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை எடுத்து சொல்கிற ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரினே சொல்லலாம். இந்த கதை இப்போ நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபேமிலியை கவனிச்சுக்காம தன்னை பற்றி மட்டும் அக்கறை எடுத்துக்கிற மாதிரியும், அதனால தான் நெருக்கமாக இருக்க வேண்டியவங்க கிட்ட க்ளோஸாக இல்லாமல் ஒரு பெரிய இடைவெளி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க பாலம்பூர்ன்ற ஊரில் ஆரம்பிக்குது. இங்கே தான் வயசான ஒருத்தர் தீபக் தியாகியா நடிச்சிருக்க நானா படேகர் இருக்காரு. இவருக்கு 3 பசங்க இருக்காங்க. அதோட இவங்க 3 பேருக்கும் கல்யாணமும் ஆயிருக்கும். ஸோ தீபக்குக்கு இவரோட மனைவியை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்க இறந்து போயிருப்பாங்க. இவருக்கு வயசு ஆக ஆக மறதி ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். இதனால இவருக்கு இவரோட ஒய்ஃபும் அவரோட பசங்களோட சின்ன வயசு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஆனாலும் தன்னோட பசங்க எல்லாரும் பெருசாகி அவங்களுக்கு கல்யாணம் நடந்து பசங்க இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். தீபக்கும் அவரோட பசங்களும் பாலம்பூரில் ஒரு பெரிய ஏரியாவில் தான் தங்கியிருப்பாங்க. இவர் அவரோட வீடு ட்ரஸ்ட் மாதிரி மாற்றணும்னு முடிவு பண்ணுறாரு. இது அவரோட பசங்களுக்கும் அவங்களோட மனைவிகளுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதனால் இவங்களை பிளான் பண்ணி பனாரஸில் தீபக்கை விட்டுட்டு வந்துடுறாங்க. இவருக்கு அம்னிஷியான்றதுனால இவரோட மனைவியையும் தன்னோட சின்ன பசங்களையும் தேடி அலைகிறாரு. இதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் இன்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பசங்க கூட்டிகிட்டு போவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் இவர் வீருவா நடிச்சிருக்க உத்கர்ஷ் சர்மான்ற ஒரு ரவுடியை சந்திக்கிறாரு. இவர் இந்த தாத்தாவை துரத்தி விடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை. ஸோ இந்த பெரியவரை அவரோட பசங்க கூட சேர்த்து விடணும்னு பிளான் பண்ணுறாரு. இந்த வேலையில் வீரு ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை எழுதி டிரெக்ட் பண்ணியிருக்கிறது அனில் சர்மா தான். இவர் கிரியேட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த எமோஷ்னல் படம்னா அது இதுவாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதே சமயம் ரொம்ப எமோஷ்னலாகவும் கொண்டு போயிருக்காரு. கதை டயலாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட மியூசிக் அதுக்கப்புறம் பிஜிஎம் தான் ஹைலைட்டாக இருந்தது. இது ஒரு படமாக மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் இப்படியும் ஒரு விஷயம் நடக்குதுன்றத காமிச்சிருக்கிற விதம் நம்மளை யோசிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பணமோ வேறு எதுவும் தேவையில்லை, ஏன்னா அது எல்லாமே நம்மளே பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலை காசு சம்பாதிக்கிறதுன்னு போகும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட நம்ம நேரத்தை செலவிடுறதில்ல. இதனால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் தான் ரொம்ப தேவையாக இருக்குன்னு இந்த படத்து மூலமாக டைரக்டர் சொல்ல வராரு. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரி தான் இது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.